இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கோ ஃபவுண்டர்ஸ் பிள்ளைங்க தான். ஜே டாக்டர் டிவோஸ் அண்ட் ஸ்டீவ் வெங்கல் இருக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எம்ஏவோட ஹெச்கியூ வந்து நம்ம பாக்குறோம். எம்ஏ ஹெச்கியூ பாத்தீங்கன்னாக்கா ஏடாமிச்சிங் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ரைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 80 பில்டிங்க்கு மேல வந்து இருக்கு. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 3.5 ஃபீட் வந்து இது வந்து மெனி பெட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எம்ஏ வந்து குளோபல் பிசினஸ் 100 நாட்டுக்கு மேல வந்து எம்ஏ வந்து உலகத்துல இருக்குது. ஸோ பாத்தீங்கன்னாக்கா 1959 உருவாக்கப்பட்டதுன்னா இப்ப வரைக்கும் 66 வருஷம் ஆயிருச்சு எம்ஏ உருவாகி. ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா 14,000க்கு மேல எம்ப்ளாயிஸ் வந்து இதுல இருக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளோட 2024 குளோபல், அதாவது குளோபலோட சேல்ஸ் வந்து எம்ஏ லெவலில் பாத்தீங்கன்னாக்கா 7.4 பில்லியன் யூஎஸ்டில வந்து நம்ம வந்து சேல்ஸ் ஆயிருக்கு நம்மளோட எம்ஏ பிசினஸ்க்கு. நம்பர் 1 அந்த வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் வந்து எம்ஏ வந்து இருக்குது. 2024 வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 7.4 பில்லியன் வந்து சேல்ஸ் நடக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து எம்ஏ குளோபல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ பாத்தீங்கன்னா 13 எம்ஏ சயின்டிஸ்ட் அட்வைசர் வந்து இருக்கிறாங்க. 75க்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட் லெபரட்டரிஸ் வந்து எம்ஏ இருக்குது. ஸோ 800+ சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் வந்து எம்ஏயோட ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப்ல வந்து இருக்கிறாங்க. 450க்கு மேல எம்ஏயோட யூனிக்கான ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ தைரியமா வாங்கிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எம்ஏ வந்து சொந்தமா 750+ மேல பேட்டன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் சொந்தமா ஹெல்த் இன்ஸ்டிடியூட் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா எம்ஏவோட ஆர்கானிக் ஃபார்ம். 4 இடத்துல வந்து எம்ஏவோட ஆர்கானிக் ஃபார்ம் அதுல இருந்து அதுல எந்த ஒரு பாஜவும் சேர்க்காம அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம்ல தான் எம்ஏ வந்து சொந்தமா வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்புறது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நம்மளோட கமிங் சூன் டைமண்ட்ஸ் அவங்களாம் வந்து கன்னிகி ஜெயக்குமார், சன்ரைஸ் அவங்களாம் வந்து இந்த ஃபார்முக்கு வந்து போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. இப்ப நீங்க நேரா படம்லாம் அவங்க படம் பிடிச்சிருக்க படம் பார்க்கலாம். ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் சொல்றாங்கன்னா அது எப்படி அப்படின்னாக்கா ஓகே மண்ணுல கூட பாஜ போடாம நிறைய கணக்குல மண் புழு வாங்கி விட்டு அந்த மண்ணை வந்து சூப்பர் பண்ணி வைக்கிறாங்க. ஆதியில எப்படி பயிர் செஞ்சாங்களோ அதே கான்செப்ட்ல தான் இன்ன வரைக்கும் 2025 வரைக்கும் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. பூச்சி மருந்து அடிக்க மாட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா லேடி பட்டு நிறைய பறக்க விட்டு இந்த மாதிரி ஆர்கானிக்கா எம்ஏ வந்து இன்னமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயிர் சரியா வரலன்னா கூட வெளியே இருந்து காய்கறிகளா பழங்கள் வாங்கி எம்ஏ வந்து அந்த ப்ராடக்ட் செய்ய மாட்டாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அவங்களோட சொந்த மண்ணுல அந்த பயிர் நல்லா வர வரைக்கும் அந்த அளவுக்கு எம்ஏ வந்து பெஸ்டா வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சைனால வந்து ஆர்கானிக் ஃபார்ம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பொட்டானிக்கல் அதோட இப்ப இவ்வளவு நாள் வந்து யுஎஸ்ஏல தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சைனால அது வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா சைனா வந்து நம்ம நம்பர் 1ல வந்து இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ இது வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வேற என்ன இருக்கு எம்ஏல பாத்தீங்கன்னா சொந்த எசெட் வச்சிருக்காங்க. நம்ம நீங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்ஏ பாத்தீங்கன்னா சொந்த கிராண்ட் பிளாசா வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த ஐலண்ட் வச்சிருக்காங்க. கிட்ட ஐலண்ட் சொல்லலாம். அப்புறம் சொந்த இது சொந்தமா பிளைட் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எம்ஏ வந்து 100 வருஷத்தை கொண்டாட போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா 2034 100வது வருஷத்தை வந்து எட்டி பார்க்க போறோம், கொண்டாட போறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா 70வது வருஷம் குளோபலா பாத்தீங்கன்னாக்கா 2029 வந்து எட்டி பார்க்க போறோம். எம்ஏ மலேசியா பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் 50வது வருஷத்தை வந்து எட்டி பார்த்து பெரிய அளவுல கொண்டாட போறோம். சரிங்களா? ஸோ இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எம்ஏ மலேசியால வந்து நம்மளோட மைக் டாக் பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மளோட மேனேஜிங் டைரக்டர் எம்ஏ மலேசியால. ஸோ நம்மளோட ஜெனரல் மேனேஜர் பாத்தீங்கன்னாக்கா ஜேசன் டேங். ஓகே. எம்ஏ மலேசியா வந்து ஸ்டாரி வந்து எம்ஏ மலேசியா எப்ப உருவாக்குச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 1976 49 வருஷமா வெற்றி நடைபெற்றிருக்கோம். அது மட்டும் பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி மலேசியானா அது எம்ஏ சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா 1996 ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு மெயின் போர்ட்ல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம எம்ஏயோட ஹெச்கியூ எங்க இருக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பிஜேல இருக்குது. எப்ப ஃபீல் பண்ணாங்கன்னா 2009 வந்து ஃபீல் பண்ணாங்க. சொந்த காசுல, அதாவது எம்ஏயோட சொந்த காசுல 100 பில்லியன் ஹெச்கியூ வந்து அழகா எம்ஏ வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு லோனும் எடுக்கல, சொந்த காசுல வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு பணம் பலம் உள்ள கம்பெனி. அது மட்டும் இல்லாம 1 மில்லியன் வந்து எம்ஏல ஏபியாவும் ஏபிசியாவும் 1 மில்லியன் மக்கள் வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேங்களா? மலேசியால, சிங்கப்பூர்ல, புரூனைல இருந்து.
ஓகே 2024ல மட்டும் ஓகேங்களா. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எம்ஏவோட இவங்கலாம் யாருன்னா எம்ஏ மலேசியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ். எம்ஏ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு கவர்மெண்ட் நம்புனுச்சுன்னா இவங்கலாம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. எம்ஏல பாத்தீங்கன்னாக்கா கேடபிள்யூஎஸ்பி, லம்பாக தாபும் ஹஜ்ஜி அண்ட் ஸ்கீம் அமானா. சோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எம்ஏ முழுசா நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வந்து ஷேர் ஹோல்டரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஏ வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க மலேசியா கவர்மெண்ட்ல இருந்து 10 வருஷத்துக்கு அவங்களோட லைசன்ஸ் வந்து ரினியூ பண்றதுக்கு. அதாவது ஒரு வருஷம் அவங்க ரினியூ பண்ணாங்க, அது 10 வருஷத்துக்கு வந்து அவங்க ரினியூ பண்ண வேண்டாம். 10 வருஷத்துக்கான லைசன்ஸ் வந்து மலேசியா வந்து எம்ஏ பெஸ்டா. அது மட்டும் இல்லாம எம்ஏ ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹலால் ப்ராடக்ட். மலேஸ் கிட்ட வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க தைரியமா அவங்க கிட்ட விற்கலாம். அதுக்காக சர்டிபிகேட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மலேசியா வந்து 50 வருஷத்துல வந்து வரப்போறோம். பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எம்ஏ மலேசியா பாத்தீங்கன்னா டாப் 10ல வந்து இருக்குது. வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னாக்கா எம்ஏ மலேசியா வந்து டாப் 10ல இருக்கும் வந்து 7வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அவ்வளவு பெஸ்டா நம்ம வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னாக்கா எம்ஏவோட 50 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா கொண்டாட போறோம்ல. சோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட எம்ஏ மலேசியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம கூட வந்து டப்புவே இவங்கலாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஸ்டில் எம்ஏ தான் நம்பர் 1 இருக்குது. 1.4 பில்லியன் கணக்குல வந்து சேல்ஸ் நடக்குது. சரிங்களா. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எம்ஏல வந்து 50 வருஷத்துல யாரெல்லாம் வந்து அது இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஏ மூலியமா எவ்வளவு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 8,938 பிளாட்டினம் அண்ட் அபோவ் வந்து எம்ஏ வந்து உருவாக்கி இருக்காங்க எம்ஏல ஜாயின் பண்ணி. சோ பிளாட்டினம் அப்படின்னாக்கா அவங்க வந்து 10K பிளஸ்க்கு வந்து மந்த்லி ஏர்ன் பண்றவங்க. அந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கிறவங்களை வந்து எம்ஏ வந்து உருவாக்கி இருக்காங்க. அதே சமயம் 279 டைமண்ட்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த 200 டைமண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மந்த்லி 30,000 40,000 மேல ஏர்ன் பண்றாங்க. சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 8 பில்லியன் வந்து பே பண்ணிருக்கிறாங்க 1976ல இருந்து. சரிங்களா. சோ இன்னும் பாத்தீங்கன்னாக்கா மலேசியா பாத்தீங்கன்னாக்கா 1188 மில்லியன் இயர்ஸ் வந்து சின்ஸ் 2023ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு எம்ஏல. சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லீடிங் பிராண்ட் அவார்ட்ஸ். எம்ஏக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் யாரு கொடுத்தாங்கன்னா பயணித்தாளர் சொல்லுவாங்கல்ல, அவங்கதான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதை இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்மளோட நியூட்ரலைட் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்பிரிங். ஈஸ்பிரிங் கிடைச்சிருக்குது. நம்மளோட ஹெல்த்தி லிவிங் அந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்குது. ஆர்டிஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா லிட்டஸ் டைடஸ் கிளஸ்டர் பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ரேங்கிங் பார்க்க போறோம். ஓகே. நம்ம வந்து எம்ஏல வந்து எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்றது அப்படின்னாக்கா, சோ பாத்தீங்கன்னாக்கா எம்ஏல வந்து நீங்க ஒரு பொருட்கள் வாங்குறீங்க. ஒரு பொருட்கள் வாங்குறீங்க. நெக்ஸ்டே வந்து நீங்க இந்த கிளீசர் வாங்குறீங்க. இந்த கிளீசருக்கு வந்து நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க. அது வந்து விஷயம். சோ அதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா. ஒரு பொருட்கள் ஒரு இதுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க ஒரு பொருட்கள் வாங்குனீங்களா அதோட RM எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸோட RM எவ்வளவு பாத்தீங்கன்னா 4 சரிங்களா. சோ பிவினா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிவினா என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் பிபினா என்னன்னாக்கா பிசினஸ் வால்யூம். சோ அது வந்து உங்களோட பாயிண்ட்ஸ்ல இருந்து டைம்ஸ் 4.37ல டைம்ஸ் பண்ணி உங்களுக்கு எம்ஏ வந்து போனஸா கொடுப்பாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பிவி. உங்களோட பிசினஸ் வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு அதை உங்க ரேங்கிங்ல டேரா பண்ணி வந்து உங்களுக்கு நீங்க எத்தனை ரேங்கிங் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எம்ஏ போனஸ் கொடுப்பாங்க. சோ சொந்தோ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நீங்க வந்து 3% இருக்கீங்க. 3% வந்து நீங்க அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு பிவி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 250 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கணும். நீங்க இந்த 250 பாயிண்ட்ஸ் வரது உங்களோட நீங்க வந்து எவ்வளவு பொருட்களை வித்திருக்கணும் உங்களோட நெட்வொர்க்ல சரி நீங்க பர்சனலாவும் சரி எவ்வளவு வித்திருக்குனாக்கா 1075 மேல நீங்க வித்திருக்கணும். ஓகேங்களா. சோ அது நீங்க 1075 1200 அந்த மாதிரி வித்துட்டீங்கன்னா கன்சிடர் நீங்க வந்து 3% அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அதே மாதிரி தான் லெவல் பை லெவலா இருக்குது. 6%, 9%, 12% இந்த மாதிரி 21% வரைக்கும் இருக்கு. சோ 21% வந்து மெயின் பெஸ்ட்.
ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து 21% அடையறதுக்கு நீங்க வந்து 12,500 பிவி செஞ்சிருக்கணும். பை குரூப் உங்களுக்கு பெரிய குரூப் இருக்கும். அந்த குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா 53,750 ரிங்கிட்க்கு வந்து உங்க சேல்ஸ் நடந்திருக்கும். சரிங்களா? எவ்வளவு ஒரு கிரேட்டான சேல்ஸ் குரூப் வந்து நீங்க வச்சிருப்பீங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கோ பிளஸ் இன்சென்டிவ். ஓகே, கோ பிளஸ் இன்சென்டிவ் வந்து எம்ஏ வந்து பார்ட் டூ பிரவுன்ஸ் இன்சென்டிவ், இது வந்து ஷார்ட்டா பிஐன்னு சொல்லுவோம். ஓகே, எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 100 to 200 கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாருமே 0% வந்து எல்லாருமே இது வந்து வாங்குவாங்க. இதோட இன்னும் கிளியரா வந்து அடுத்தடுத்து நம்மளோட எஸ்எம்பி எல்லாம் வந்து இதை பத்தி அழகா இன்னும் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா கேளுங்க. ஸோ அடுத்தபடியா உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா பிரவுன் ஃபவுண்டேஷன் இன்சென்டிவ் பிஎஃப்ஐ. ஸோ இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 20% வந்து இது வந்து கொடுப்பாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பிரவுன்ஸ் பில்டர் இன்சென்டிவ் பிபிஐ. ஸோ இது வந்து இதுவும் கொடுப்பாங்க. அடுத்தபடியா பிரவுன்ஸ் கன்சல்டன்சி இன்சென்டிவ் வந்து பிபிஐ சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து எம்ஏ வந்து கொடுப்பாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா உங்களோட டோட்டல் நெக்ஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க. 3% இருந்தாக்கா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, உங்களோட பர்சனல் பிவி பாத்தீங்கன்னாக்கா 100 பிவி நீங்க பர்சனலா போடுறீங்க. ஸோ உங்க குரூப் பிவி பாத்தீங்கன்னாக்கா 850 பிவி வந்து உங்க குரூப்ல வந்து இருக்குது. ஸோ லெஸ் சொந்தோ பாத்தீங்கன்னாக்கா இந்த யூ வந்து நீங்க ஸோ உங்க கீழே வந்து நீங்க உங்களோட முயற்சியால நீங்க வந்து 3 பேரை சைன் பண்ணி அவங்கள வந்து நீங்க உங்களோட முயற்சியால அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருங்க வியாபாரத்தை. சோ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்க 3 பேரையும் நீங்க வந்து 250 பிவி செய்ய வச்சு 3% கொண்டுட்டு வந்துட்டீங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு எவ்வளவு காசு நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நீங்க சொந்தமா பாத்தீங்கன்னாக்கா நீங்க 100 பிவி தான் செஞ்சிருக்கீங்க. பை ரைட் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இல்ல. ஆனா ஸ்டில் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னாக்கா கோ பிளான் பாத்தீங்கன்னாக்கா கோ பிளான்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போனஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து இருக்கும். கோ பிளான் மூலியமா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து இருக்கும். எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 14 ரிங்கிட். ஓகே, 14 ரிங்கிட். இது எப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸ் உங்களோட பிவி மூலியமா உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கோ பிளாஸ்ல வந்து பார்ட் 2 பிஐ இருக்குல்ல, அதை சொல்லியிருந்தோம். 100 வெளியில இருந்து 200 கிடைக்குது. நீங்க 3 பேரை சைன் பண்ணி அவங்கள 250 பிவி செய்ய வச்சு 3% வந்து வர வச்சனால உங்களுக்கு எம்ஏ வந்து எக்ஸ்ட்ராவா 200 ரிங்கிட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ டோட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ பிளஸ்ல 200 கிடைக்குது. ஆக மொத்தம் டோட்டல் இன்கம் அந்த மாசம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 214 ரிங்கிட் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? சோ இப்ப நீங்க வந்து 6% அடையிறீங்க. ஓகே, லீடர்ஸ் சொல்ற மாதிரி கேட்டு நீங்க 6% அடையிறீங்க. உங்களோட பர்சனல் பிவி வந்து நீங்க 600 செய்வீங்க. ஏன்னா எம்ஏ வந்து வலியுறுத்துறாங்க 600 பர்சனல் பிவி செய்யுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு போனஸ் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனக்குமே பர்சனல் பிவி பொடியா இருந்துச்சுன்னா. பை குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா பை குரூப்ல நீங்க வந்து 1500 பிவி வந்து செய்றீங்க. சோ அந்த டிராவிங் பாருங்க. சோ நீங்க உங்க கீழே 3% 250 செஞ்சிருக்காங்க. அவங்கள நீங்க இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ண வச்சு நீங்க வந்து 300 பிவி அவங்க செய்ய வச்சிருக்கீங்க. 3 பேரும் ஸ்டில் 3% வந்து அடைஞ்சிருக்காங்க. சோ இப்போ உங்களோட கோ பிளான் வந்து எவ்வளவுன்னு பார்ப்போம். கோ பிளான் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து உங்களுக்கு பை பாயிண்ட்ஸ் மூலியமா 270 ரிங்கிட் உங்களுக்கு கிடைக்குது. சோ கோ பிளஸ்ல உங்களுக்கு கிடைக்குமா? பிஐ கிடைக்குமா? எஸ் கிடைக்குது. ஏன்னா அவங்கள வந்து ஸ்டில் நீங்க வந்து 3% உருவாக்கி இருக்கீங்க இல்லையா? 200 வந்து கொடுப்பாங்க. சோ ஆக மொத்தம் அந்த மாசம் இன்கம் பாத்தீங்கன்னாக்கா 470 ரிங்கிட். சோ நம்ம வந்து புது நபரை சைன் பண்ணி அவங்கள வந்து நம்ம கொண்டுட்டு வந்துட்டே இருந்தாக்கா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்களே, அதுதான் அவ்வளவு காசு கிடைக்குது. சோ அடுத்தபடியா நீங்க வந்து 9% நிலையில வந்து அடைவீங்க. ஓகே, ஸ்டில் நீங்க வந்து உங்களோட பர்சனல் பிவி 600 செய்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குரூப் பிவி வந்து ஒரு 9% 2100. சோ அதே மாதிரிதான் உங்களோட குரூப்பை வந்து நீங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவங்களையே மெயின்டைன் பண்ணி நீங்க கொண்டுட்டு வரீங்க. 9% அடைஞ்சிட்டாலும் சோ அவங்கள வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 3% வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களோட கோ பிளான் போனஸ் பாத்தீங்கன்னா 618 ரிங்கிட். கோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கோ பிளஸ் பிஐ பாத்தீங்கன்னா பார்ட் 2 பிஐ பாத்தீங்கன்னா 200 கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வரனால. சேம் டைம் உங்களுக்கு வந்து பிஎஃப்ஐ வந்து எக்ஸ்ட்ரா 20% கொடுக்குறாங்களா இல்லையா? சோ அது வந்து 124 ரிங்கிட். ஆக மொத்தம் உங்களோட கோ பிளஸ் மட்டும் 324 ரிங்கிட். சோ டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னாக்கா 9%க்கு 942 ரிங்கிட் வந்து எம்ஏ கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா
உங்க குரூப்பை வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணி நீங்க ஒரு குட்டி லீடரா உருவாக்கிறீங்க. எப்படின்னாக்கா நீங்க 12% வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு குட்டி லீடர். ஓகேங்களா? சோ உங்களுக்கு கூட ஒரு டீம் இருக்குது. அப்பதான் நீங்க லீடர் 12% நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு வருவீங்க. சோ பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் பிவி பாத்தீங்கன்னாக்கா 600 பிவி நீங்க விடாம செஞ்சுட்டு வரீங்க. ஓகே, உங்களோட குரூப் பிவி பாத்தீங்கன்னாக்கா 3000 நீங்க கொடுத்துருக்கீங்க. சோ எப்படின்னா நீங்க உங்க கீழே வந்து 600 பிவி போட்டு உங்க கீழே வந்து 3 பேரை சைன் பண்ணிருக்கீங்களா? சோ எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னாக்கா மத்த குரூப்லாம் வச்சு நீங்க வந்து 600 பிவியை வந்து கொண்டு வந்துருக்கீங்க. சோ எங்களை வந்து நீங்க 3 பேரை நீங்க ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க. மத்த குட்டி குட்டி குரூப்ல ஆளுங்களுக்கு வந்து 600 பிவி கிடைக்குது. சோ இப்போ நீங்க 12% வந்துட்டா உங்களோட கோ பிளான் பாத்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 1240 ringgit அண்ட் கோ பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 2 பிஐ பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஸ்டீல் அவங்க ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு வரனால 3% கொண்டுட்டு வரனால அவங்க கிட்ட அதனால உங்களுக்கு வந்து எம்ஏ வந்து 200 ringgit கொடுக்குறாங்க. அண்ட் பிஎஃப்ஐ வந்து கொஞ்சம் கூடிய கிடைக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 248. ஸோ உங்களோட டோட்டல் கோ பிளஸ் மட்டும் 448 அண்ட் டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா அந்த மாசம் நீங்க 12% இருக்கு 1688 நீங்க வந்து earn பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சு அடுத்தடுத்து நீங்க போய்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஸோ அதனால உங்களோட இன்கம் 15% நீங்க அழுதிட்டீங்க. ஸோ உங்களோட இன்கம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ 600 மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. உங்களோட குரூப் பிவி பாத்தீங்கன்னா இப்போ 5000 நீங்க வந்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்க கீழே வந்து 3% இருந்தவங்களா வந்து நீங்க இப்ப 6% 3 பேரையும் உருவாக்கி இருக்கீங்க. இன்னொருத்தவங்களும் உருவாக்கிட்டு அவங்களையும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க 1000 பிவி கொண்டுதான் அவங்கள 6 பேர் மத்த குரூப்ல இருப்பாங்களா, மத்த சில்வர் குரூப் சொல்லுவாங்க சின்ன சின்ன அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட 400 பிவி வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் 5000 பிவி பை குரூப்ல உருவாக்கிருக்கீங்க. உங்களோட கோ பிளான் போனஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 2193 ringgit வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே சமயம் கோ பிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பார்ட் 2 பிஐ வந்து 200 ஸ்டீல் மெயின்டைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஎஃப்ஐ பாத்தீங்கன்னாக்கா 20% வந்து 439 அண்ட் பிபிஐ வந்து நீங்க வந்து 15% அச்சீவ் பண்ணல உங்களுக்கு வந்து பிபிஐ பார்த்தோம்னா இது வந்து 30% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து 658 ringgit பண்ணுவீங்க. ஸோ ஆக மொத்தம் கோ பிளஸ்ல மட்டும் நீங்க 1297 ringgit earn பண்ணுவீங்க. ஸோ அந்த மாசம் 15 நீங்க செஞ்சு வந்து அழைச்சிட்டு வந்து அந்த மாசம் உங்களுக்கு 3490 ringgit வந்து நீங்க earn பண்ணுவீங்க. இந்த 3040 ringgit வந்து சின்ன காசு இல்ல. ஸோ அது சிங்கப்பூர்ல போயிலாம் அந்த காசுல earn பண்றாங்க. நம்ம இப்படி ஃபுல் டைமாவோ பார்ட் டைமா செஞ்சா கூட இந்த எம்ஏல இருந்து இந்த காசை வந்து earn பண்ணலாம், உழைப்பு போட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நீங்க நல்லா செஞ்சு 18% நிறைய இருக்கீங்க. சரிங்களா? சோ அதுக்கு உங்களுக்கு எம்ஏ எவ்வளவு போனஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்டில் மெயின்டைன் 600 பிவி பர்சனல் பிவி அண்ட் உங்களோட குரூப் பிவி இப்ப பாத்தீங்கன்னாக்கா 8000 குரூப் பிவி வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? சோ அந்த 6% இருந்தவங்க வந்து இன்னும் நீங்க நல்லா சொல்லி கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்து அவங்க 3 பேர்த்தையும் நீங்க அவங்க 2 பேர்த்தையும் வந்து நீங்க வந்து 9% வந்து உருவாக்கிருக்கீங்க. 1700 பிவியை 2 பேரும் உருவாக்கிருக்கீங்க. ஒரு ஆளை வந்து 1000 பிவி செஞ்சிருக்காங்க 6%, இன்னொரு பிவி வந்து 1000 செஞ்சிருக்காங்க 6%. மத்தவங்களுக்குல இருந்து வந்து உங்களுக்கு 1900 பிவி கிடைச்சிருக்கு. ஸோ இதோட போனஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4000 கிடைக்குது. 15% உங்களுக்கு வந்து 18% உங்களுக்கு கனெக்ட் பண்ணி 4000 பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 4322 ringgit வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே சமயம் கோ பிளஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 2 பிஐ பாத்தீங்கன்னாக்கா 200, பிஎஃப்ஐ 20% எக்ஸ்ட்ராவா உங்களோட போனஸ் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னாக்கா 864 அண்ட் பிபிஐ 30% எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல, அது மட்டும் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 1297. அது மட்டும் டோட்டல் கோ பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா 2361 அந்த மாசம் 18% நீங்க அடைஞ்சினால உழைப்பினால உங்களோட அதிக கடினமான உழைப்பினால உங்களுக்கு அந்த மாசம் இன்கம் பாத்தீங்கன்னாக்கா 6683. சரிங்களா? சோ இப்போ நீங்க டிடி கூட ஃபாலோ பண்ணி நல்லா செஞ்சுட்டு 21% நீங்க அறிவிக்க ஒரு சில்வர் புலிஸா நீங்க உருவாக்கிட்டீங்க. சோ இப்போ வந்து உங்களோட பிவி 600 பிவி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. உங்களோட குரூப் பிவி பாத்தீங்கன்னாக்கா 12600. உங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க 4 பேரை வந்து 9% கொண்டுட்டு வந்திருக்கீங்க. 1700 பிவி 4 பேரை நீங்க உருவாக்கிட்டீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா
குட்டி குட்டியா பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன லீடர் உருவாக்கி அந்த குரூப்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 5000 ஆக மொத்தம் 12,600 PV வந்து உங்க நெட்ஒர்க்ல வந்து இருக்கு. சோ உங்களுக்கு அந்த மாசம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 8,678. அண்ட் கோ பிளஸ் வந்து ஸ்கில் கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். ஏன்னா ஸ்கில் நீங்க 3% மேல நீங்க வந்து அவங்க உருவாக்கினால உங்களுக்கு வந்து 200 கொடுக்குறாங்க. அண்ட் பிஎஃப்ஐ வந்து 20%, 1,734. அண்ட் விவிஐ 30% வந்து 2,601 கொடுக்குறாங்க. கோ பிளஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற கோ பிளஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 4,535. ஓகே, 21%க்கு அந்த மாசம் உங்களோட மந்த்லி போனஸ் மட்டும் எம்ஏ எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 13,205 கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்து பெரிய காசு. நம்ம உழைப்பு போட்டாக்கா கண்டிப்பா இதெல்லாம் சாத்தியம் தான். அடுத்தபடி பாத்தீங்கன்னாக்கா ரேங்கிங் இன்கம். ஓகே, இது வந்து ரேங்கிங் இன்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் மன்னா 21 முதல் நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்க, நிறைய காசு நீங்க எடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் மன்னா நீங்க வந்து 21%, அதாவது 12,500 பிபி நீங்க 500 பிபிக்கு மேல செஞ்சா நீங்க 21%. சோ இப்படினாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும், போனஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பங்காட் சொல்லுவாங்க. ஓகே, சில்வர் புடிசன்னு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. லெஸ்ஸே உங்க பேரு வந்து விக்னேஸ்வரின்னு வச்சுக்கோங்க உங்க பேரு. சோ உங்களை வந்து சில்வர் புடிசர் விக்னேஸ்வரி வரின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. எல்லாரும்னாக்கா எம்ஏல இருக்கு தெரியும். 21 வந்தா அவங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்தா சில்வர் புடிசர். சோ அதனால சில்வர் புடிசர் விக்னேஸ்வரின்னு கூப்பிடுவாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா 21% ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு 3 மாசம் நீங்க விடாம 21 கொண்டுட்டு வரீங்க அப்படின்னாக்கா உங்களை கோல்ட் ப்ரொடியூசர்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ அதே நீங்க 21% வந்து 6 மந்த் 6 மாசம் நீங்க தொடர்ந்து கொண்டுட்டு வரும்போது நீங்க ஒரு பிளாட்டினம் ஏவியோவா நீங்க உருவாக்கப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே உங்களை பிளாட்டினம் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெரிய அளவுல பாராட்டுலாம் இருக்கும். சரிங்களா? சோ அப்புறம் வந்து எம்ஏ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா உங்களை நியூ பிளாட்டினம் செமினாருக்கு கூட்டி போவாங்க. எங்கன்னாக்கா நம்ம மலேசியால லங்காவிக்கு கூட்டி போவாங்க. 4 days 3 nights அங்க வந்து உங்களுக்கு செமினாரும் நடக்கும். உங்களை ராஜ உபசரிப்போட உங்களை வரவேற்பாங்க. அதே சமயம் உங்களை பொக்கிஷமா பார்த்துப்பாங்க. உங்களுக்கு நிறைய லீடர்ஷிப்பை வந்து எப்படி ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு வர்றதுன்னு அங்க உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, லக்ஸரியா ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஒரு பத்திரமா பாதுகாப்பாங்க. சரிங்களா? இதே பாத்தீங்கன்னா நீங்க 12 மாசம் 21% வந்து 12,500 பிவிக்கு மேல 12 மாசமா நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் EBU. சோ இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா எம்ஒய் லீடர்ஷிப் செமினாருக்கு வந்து உங்களுக்கு கூட்டி போவாங்க. ஃப்ரீ டிராவல் வந்து இருக்குங்களா? ஏஎஸ்க்கு வந்து உங்களுக்கு கூட்டி போவாங்க. சோ இப்படிலாம் நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா அந்த உங்களோட இன்கம் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்களா? உங்க பொட்டன்ஷியல் இன்கம் எவ்வளவு இருக்குனாக்கா 6,000 to 40,000 மேல இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இருப்பீங்க உங்க குரூப்போட. அடுத்தபடி பாத்தீங்கன்னாக்கா கோ பிளஸ். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த கோ பிளஸோட சில்வர் ப்ரொடியூசர் அண்ட் அபோவ்க்கு மேல இதை ஏர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னாக்கா PGGI பர்சனல் growth இன்சென்டிவ். சோ இவங்க வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா 20,000 to 50,000 மேல ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து 20% to 30% இருக்கும். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா FGI ஃப்ரண்ட் லைன் growth இன்சென்டிவ். இது வந்து எவ்வளவு கிடைக்கும், எப்படி இது பண்ணுவாங்கன்னாக்கா 10 to 55% வந்து கொடுப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா 10,000 to 80,000 வரைக்கும் ஓகே உங்களுக்கு நீங்க வந்து earn பண்ணலாம். சோ இந்த கார் போட்டிருக்கல குளோபல் அவார்ட் ரெகக்னிஷன், இது வந்து ரிவார்ட்ஸ் யாருக்குனாக்கா டைமண்ட் ஓகே. சோ இந்த பிளாட்டினமோட முடிஞ்சிடாது. டைமண்ட் எம்பசடர் அந்த மாதிரி நிறைய அம்மியோட போஸ்ட்ல வந்து இருக்குது. இந்த ரெகக்னிஷனோட ரேங்கிங் இருக்குது. அதுக்கு படியே பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வேற என்ன எம்ஏ கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா TTCI. இந்த TTCI வந்து 2 ton கேஷ் இன்டென்சிவ் வந்து சில்வர் ப்ரொடியூசர் மேல கிடைக்கும். சோ பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு வருஷம் நீங்க முதல் வருஷம் நீங்க வந்து நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்க பிளாட்டினம்க்கு பாத்தீங்கன்னாக்கா எம்ஏ உங்களுக்கு 5,000 கொடுப்பாங்க. அதே நீங்க குவாலிஃபை பண்ணாலும் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் எம்ஏ வந்து உங்களுக்கு 5,000 கொடுப்பாங்க. இது வந்து 5,000 to 50,000 மேல earn பண்ணலாம். சோ அதே மாதிரி தான் பிளாட்டினம்க்கு வந்து அந்த மாதிரி 2 கொடுப்பாங்க. அதே மாதிரி சஃபையருக்கு எமரலுக்கு இந்த மாதிரி உங்களோட ரேங்கிங் ஏற எம்ஏ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு
2 டைம் கேஷ் இன்சென்டிவ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பிளாட்டினம் ஃபர்ஸ்ட் டைம். பிளாட்டினம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பிளாட்டினமா நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா பிளாட்டினம்னா எப்படி 6 மாசம் நீங்க டிடி குவாலிஃபை பண்ணணுமா இல்லையா? பிளாட்டினம் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா உங்களால பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்னாக்கா இது வந்து பிஜிஜிஐ கணக்குல 30% கணக்கு பண்ணுவாங்க. 52,020 ringgit வந்து கிடைக்கும் உங்களுக்கு, பெரிய காசு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிஜிஜிஐ முக்கியமா உங்களுக்கு வந்து 15,600 கிடைக்கும். டிசிசிஐ பிளாட்டினம் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் டைமா வந்தாக்கா 5,000 வெள்ளி அது எம்ஏ கொடுப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களோட பெர்ஃபார்ம் போனஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து நீங்க டிடி ஆயிட்டோட போனஸ் வந்து கிடைக்கும். அது வந்து 8,657 ringgit. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் அது கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து 10,102 ringgit கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து பிளாட்டினம் ஆயிட்டோன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு இன்கம் மாசம் அந்த வருஷம் நீங்க பாப்பீங்கன்னாக்கா 91,385 ringgit நீங்க பண்ணலாம். சரிங்களா? அடுத்தபடியா இதே நீங்க வந்து 12 மாசம் உங்களோட 21% கொண்டுட்டு வந்தாக்கா நீங்க வந்து ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா இல்லையா? அந்த 12 மாசமும் நீங்க வந்து 21% கொண்டு நீங்க வந்து ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஆயிட்டீங்கன்னாக்கா உங்களோட போனஸ், அதாவது உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா 30 பிஜிஜிஐ 30% கணக்கு பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 12 மாசம் கணக்கு பண்ணுவாங்க. அது வந்து 104,000 கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பிஜிஜிஐ வேலை கிடைக்குனாக்கா 31,212 கிடைக்கும். டிடிசிஐ பிளாட்டினம்க்கு வந்து 5,000 கிடைக்கும். டிடிசிஐ ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம்க்கு வந்து 10,000 கிடைக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 12 மாசமா கொண்டுட்டு வந்ததுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 10,102 ringgit கொடுப்பாங்க. சோ டோட்டல் இன்கம் பொட்டன்ஷியல் இன்கம் பாத்தீங்கன்னாக்கா 160,354 ringgit வந்து நீங்க பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பணம் எம்ஏல இருக்குது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எமரல் ரேங்கிங் பின். நம்ம டிடி முடிச்சிட்டோம், பவுண்டரி டிடி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து எமரல் குவாலிஃபை பண்ணணும்னாக்கா உங்க கீழே இ வந்து நீங்க வச்சுக்கோங்க. உங்க கீழே வந்து 3 பேரு 21% மினிமம் 3 பேரை நீங்க வந்து 21% வந்து கொண்டுட்டு வரணும். ஒரு பிரேக் பண்ணணும் உங்க கீழே. 3 பேரை நீங்க பிரேக் பண்ணி அவங்கள 3 பேரையும் 21% வந்து 6 மாசம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஒரு எமரல் போஸ்ட்ல இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பின்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு கேஷும் கொடுப்பாங்க. காசு எவ்வளவு கொடுப்பாங்கனாக்கா பொட்டன்ஷியல் இன்கம் எவ்வளவு நீங்க ஏர்ன் பண்ணலாம் பாத்தீங்கன்னாக்கா 240,000 to 360,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுக்கும் மேல கூட ஏர்ன் பண்ணலாம். எவ்வளவு உங்களோட பிபி எவ்வளவு இருக்கோ இந்த மாதிரி எம்ஏ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பிசினஸ் வால்யூம். சரிங்களா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டைமண்ட் ரேங்கிங் பின். இந்த டைமண்ட் ரேங்கிங் பின் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டு எமரல் முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் 3 பேரை உருவாக்கிட்டீங்க. ஆக மொத்தம் 6 பேரை நீங்க வந்து 21% உருவாக்கிட்டீங்கன்னாக்கா அவங்கள 6 மாசம் நீங்க கொண்டுட்டு வரும்போது 21க்கு நீங்க ஒரு டைமண்ட் ஆகிட்டீங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைமண்ட் உங்களுக்கு பின்னு கொடுத்து உங்களை ரெக்கக்னேஷன் தான் பண்ணுவாங்க. அதே சமயம் உங்களோட பொட்டன்ஷியல் இன்கம் வந்து எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னாக்கா 360,000 to 600,000 மேல நீங்க வந்து பண்ணலாம் எம்ஏல. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 2025ல எம்ஏ வந்து ப்ரீ லெவல் கொடுப்பாங்களா இல்லையா? டிடி அபோ பாத்தீங்கன்னாக்கா ஏஎல்எஸ் செமினார் லீடர்ஷிப் வந்து எம்ஏ வந்து கொடுக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னாக்கா அடுத்தபடியா பூடாபேஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. பூடாபேஸ்ட்க்கு அங்க வந்து எங்களை வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போவாங்க. கேஷ் கொடுப்பாங்க. உங்களை வந்து ராஜ உபசரிப்பு கூட அங்க வந்து உங்களை வந்து வரவேற்பாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இது வந்து டைமண்ட் இன்விடேஷன். இது வந்து 2025ல நீங்க டைமண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா லெட்ஸேலாம் டைமண்ட் ஆயிட்டீங்கன்னா வந்து விக்டோரியா ஃபால்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. சோ இவ்வளவு நம்ம வந்து சொல்றோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சாத்தியத்தான். சாதிச்சவங்களாம் வந்து இருக்கிறாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபவுண்டர்ஸ் எமரல் சின்னராஜமா, இவங்க வந்து எக்ஸ் ராபர்ட் டேப்பர். அந்த காலத்துல அப்போ இருந்தவங்க ஸ்டில் இன்னும் நம்ம கூட நம்ம எம்ஏல டீம் தான் நம்மளோட ஆர்என்ஜிஎஸ் ஃபவுண்டர்ஸ். சோ இவங்க வந்து
சாதிச்சிருக்கிறாங்க. டபுள் டைப்பா இவங்க வந்து சாதிச்சிருக்கிறாங்க. அவங்களோட பொசிஷன் பொறுமையா இருந்தனால ரொம்ப நம்ம நம்பிக்கையா இருந்தனால அவங்களும் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஃபவுண்டர்ஸ் பையன் ஈஸ்வரன் and சந்திரா. இவங்க வந்து சந்திரா அக்கா பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. அண்ணா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிசினஸ் உமனா எம்ஏல வந்து உருவாக்கி இருக்காங்க. நீங்க பாக்குற காடி வந்து எம்ஏ மூலியமா தான் இப்ப அவங்க வாங்கியிருக்காங்க பிஎம்டபிள்யூ. ஓகேங்களா? சோ எம்ஏல கிடைக்கிற வருமானத்துல தான் அவங்களோட வீட்டை வந்து இப்படி ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபியூ தௌசண்ட்க்கு மேல $100,000 மேல ரெனியூட் பண்ணிருக்காங்க. சோ இவரு யாரு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட டைமண்ட் ரவி அண்ணாமலை. இவரு வந்து கிராஜுவேட். ஓகே, ஒரு இன்ஜினியரிங். இவர் வந்து வேலைக்கே போனது இல்ல. ஓகேங்களா? அவருக்கு படிக்கும் போதே எம்ஏயோட வாய்ப்பு கிடைச்சதுனால சோ டிகிரி முடிச்சுட்டு அவர் வந்து வேலைக்கு போல எம்ஏல பில் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு ஒரு டைம்ல இருக்காரு. கம்பெனி பக்கமே இல்ல ஒரு வேற எது பக்கமே அவர் ஸ்பெண்ட் பண்ணது இல்ல. அவரோட வருமானமே வந்து எம்ஏல இருந்து தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வருமானமே சொல்லலாம். சோ இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ரீசனா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கக்னேஷன் நடந்துச்சு. நம்ம எல்லாம் போயிருந்தோம். இவங்க யாரும் வேற யாரும் இல்ல, டைமண்ட் முத்தழகு அண்ட் ஷீலா தேவி. ஓகேங்களா? எப்பவுமே அவங்கள முத்து ஷீலா அக்கா தான் கொடுப்போம். சோ பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஆஹ் ஒரு மொழி பெயர்ப்பாளரா கோர்ட்ல வந்து வேலை செஞ்சாங்க. சோ சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும்னு போயிட்டு எம்இ செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அப்ப எம்இ செஞ்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 200 300 கிடைச்சா போதுன்னு. ஆனா அவங்க விடாமுயற்சி செஞ்சனால இன்னைக்கு டைமண்டா இருக்கு. நான் முதல் சொன்னேன் டைமண்டோட வருமானம் எவ்வளவு இருக்குன்னாக்கா 30,000 40,000 50,000க்கு மேல பெர் மந்த் அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். அவங்க குரூப்போட பிசினஸ் வச்சு கூடயே கிடைக்கும். சரிங்களா? அடுத்தபடியா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க டைமண்ட் என்டி என்கானா. இவங்க எல்லாம் வந்து ஜேபில இருக்கிறாங்க. ஜேபில இருக்கிறாங்க. சோ இவங்க யாரு பாத்தீங்கன்னாக்கா டைமண்ட் டபுள் டைமண்ட் மணிராஜன் வனிதா. இவங்க இவரு பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் 3 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அந்த காலத்துல ஃபார்ம் 3 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அசிஸ்டன்ட் பாய்லரா சிங்கப்பூர்ல வேலை செஞ்சாரு. சோ அந்த மாதிரி டைம்ல அவர் எம்இ செஞ்சு பில் பண்ணனால இப்போ அவர் உலகத்துல இல்ல. ஆனா அவரோட பிசினஸ் வந்து அவரோட மனைவியும் அவரோட பிள்ளைங்களும் பில் பண்ணிட்டு இருக்காங்க. டபுள் டைமண்டா செஞ்சுட்டு இருக்காங்க. டைமண்டுக்கே வந்து 30,000 40,000 மேல சம்பளம், அதாவது போனஸ் வந்து எம்ஏ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அப்ப டபுள் டைமண்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க இமேஜின் பண்ணி பாருங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் டைமண்ட். ஏ அப்துல்லா என் மரியம். சோ மலாய்க்காரங்க வந்து இப்ப நல்லா வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விஜய் பரிசு அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஓட வேண்டியதான். நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 250 ப்ரோக்ராம் வந்து எம்ஏல இது வந்து பிளாட்டினம் தான். இது வந்து நடந்துருக்கு. சோ பாத்தீங்கன்னாக்கா ஓகே, எம்ஏல பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து சாதிக்கலாமா, சாதிச்சவங்களையும் நம்ம பார்த்துட்டோம், கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்துட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல 10 பெனிஃபிட்டும் பார்த்துட்டோம். பெனிஃபிட் நிறைய கொடுக்குறாங்க. கம்பெனி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல வந்து இதுல இறங்கி செஞ்சு அந்த மாதிரி காசு எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி வேலை செய்யறவங்க எல்லாருமே சாதிச்சுக்கிறாங்கன்னா இந்த அஞ்சு ஃபார்முலா வந்து அவங்க ஃபாலோ பண்ணா சிம்பிள் தான். 4S1M. ஓகே, அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம எம்ஏ ப்ராடக்ட்ல நம்ம எம்ஏல ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும், செல்ஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, எம்ஏல பாத்தீங்கன்னாக்கா 25ல இருந்து 30 ப்ராடக்ட் கிட்ட நம்ம வந்து செல்ஃப் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்பதான் நம்ம ப்ராடக்டோட அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு நமக்கு தெரியும், தரம் அதோட எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எம்ஏ ப்ராடக்ட்லாம் வந்து எடுத்ததுமே வேலைன்னு சொல்லுவாங்க, ஆனா லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலாம்ல. அதனால குவாலிட்டி அதோட குவாலிட்டி நமக்கு தெரியும், எவ்வளவு நாளைக்கு தாங்கும், அதெல்லாம் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சொந்தமா வச்சுக்காம நம்ம வியாபாரம் செய்ய போறோம்ல, அதனால நம்ம காசு சம்பாதிக்க போறோம், நம்ம மட்டும் ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணணும்? நம்ம இப்போ பார்மாசியில வாங்குறது போய் நம்ம போய் ஷேர் பண்ணாக்கா பார்மாசி கிட்ட விட்டவங்க நம்மளுக்கு. சார் நம்ம எம்ஏல வாங்க கூட நம்ம ஷேர் பண்ணாக்கா அவங்க நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க. அதனால நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுமா இல்லையா? சோ அது நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. அந்த மாதிரி
நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். 20ல இருந்து 30 கஸ்டமர்ஸ் மேல நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இதுக்கு மேல நீங்க ஷேர் பண்ணலாம். நெட்வொர்க் பெருசாகும், பாயிண்ட்ஸும் பெருசாகும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷேர் பண்ணி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கள நீங்க வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். ஓகே, உங்க கீழே உங்க நெட்வொர்க் இணையும்படி நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். இணைஞ்சாக்க என்ன நன்மைன்னு நீங்க ஷேர் பண்ணலாம் அவங்க கிட்ட. அதே சமயம் எஸ்எம்பி எம்ஏல வந்து உங்க பிளான் பார்த்தீங்கன்னா பேரை சைன் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், அந்த பிஎஃப்ஐ பிஐ எல்லாம் கிடைக்குதுல, ஸோ அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்றவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், நானும் ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு வாரத்துல 3ல இருந்து 5 பேருக்கு மேல நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம நெட்வொர்க் வந்து டீல் பண்ணிக்கிட்டே போறதுக்கு. ஸோ அடுத்தபடியா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணோம், செல்லிங் பண்ணோம், ஸ்பான்சர் பண்ணோம். இந்த மாதிரி செல்லிங் பண்ணிட்டு ஸ்பான்சர் பண்ண அவங்களுக்கு வந்து நம்ம சர்வீசிங் பண்ணணுமா இல்லையா? சர்வீஸ் பண்ணணும் அவங்க அப்படின்னாக்கா வாஷ் பண்றதுல அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம வித்துட்டோம்னாக்கா எப்படி ப்ராடக்ட் வாங்குனீங்களா, எப்படி யூஸ் பண்றீங்க, ஒரு எல்ஓசி வாங்குனீங்கன்னா அது நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம். அது வந்து எல்ஓசினா பம்ப் வச்சு யூஸ் பண்ணாக்கா அது வந்து 8 மாசம் இருந்து 10 மாசம் வரைக்கும் பாய்க்காது பம்ப் பாய்க்கு. சில பேர் வந்து திறந்துட்டு அப்படியே ஊத்துவாங்க. அந்த மாதிரி பாய்க்காக்கா ரூகி ஓகேங்களா? மீ ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியான போட்டா, தரமான போட்டா அது வந்து கரெக்டா பாய்ச்சோம்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து லாங் டேர்ம் நம்ம கிட்ட இருக்கும், நம்ம சொல்லி கொடுக்கலாம். அது சில பேருக்கு திறக்க தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் சில பேர் வந்து ராங்கா யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட் வச்சுட்டோம்னா கால் பண்ணி கேட்கணும். நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கேட்கிற ப்ராடக்ட் பண்ணீங்களா, எப்படி இருக்காங்கன்னு கேட்டு. வைட்டமின்ஸும் அப்படித்தான், சில பேர் வந்து ராங்கா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு வேற மாதிரி கிடைக்கும். அப்போ வந்து எம்ஏ ப்ராடக்ட் அவங்க கூட சொல்லக்கூடாதுல்ல, அதுக்கு நம்ம அவங்க சர்வீஸ் பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரி 5 தாரக மந்திரத்தை வந்து நம்ம கண்டிப்பா செய்யும் போது நம்மளுக்கு வந்து நம்ம இன்னொரு மெயினான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 5வது இத வந்து ரொம்ப பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நானு இத வந்து விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தோமா கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப நாலேஜபிளா இருப்போம், ரொம்ப நம்ம சஸ்டைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இதுதான் மெயின் வந்து எம்ஏ பிசினஸ் வந்து சஸ்டைன் பண்ணி இருக்குது. காரணம்னாக்கா மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், ட்ரைனிங் நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்து நம்மள ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த மீட்டிங் சென்டர் தான் பெஸ்ட். மீட்டிங்னா வளவளன்னு பேச மாட்டாங்க, அந்த ஷேரிங் நடக்கும், ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கும், நம்மள ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் நடக்கும். ஸோ இவ்வளவு தாங்க சக்சஸ்ஃபுல் பீப்பிள் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கே அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் வரும். நானும் அவங்க மாதிரி சாதிக்கணும், நானும் எப்படிக்கும் வரணும், லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் வந்துடணும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கிடைக்கும். நிறைய நெகட்டிவ் வந்து வெளியே இருப்பாங்க, அவங்க நம்ம கேட்கும் போது நம்மளோட மைண்ட் வந்து டவுன் ஆகும். ஆனா சக்சஸ் பீப்பிள் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இல்லைனால ஒரு நாள் நான் சாதிப்பேன், யார் என்ன சொன்னாலும் எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு, நான் சாதிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து எம்ஏல ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து நெகட்டிவா கேட்டுட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆனா பீப்பிள பார்த்தனாலதான் இன்னைக்கு நிறைய டைமண்ட்ஸ் நாங்க வந்து நான் வந்து உங்ககிட்ட காமிச்சேன். நாங்க வந்து கண்கூடா பார்த்திருக்கோம். நம்ம எல்லாரும் இன்னும் கண்கூடா பார்ப்போம். நிறைய டைமண்ட்ஸ் வந்து உருவாக்கணும். மலேசியால பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து சிறப்பா வாழுது. ஸோ இதுதான் நம்ம வந்து நாட்டுக்கு மக்களுக்கு செய்யறது. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பீப்புளை வந்து ஸ்ட்ராங்கா உருவாக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட ஷேரிங். நன்றி. நன்றி. ஓகே, ஸோ இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2 ஸ்ட்ராங்கான லீடரும் அழகா ஷேர் பண்ணியிருந்தாங்க. கௌரி, உங்களோட ஸ்லைட் ஆஃப் பண்ணிருங்க. சரி.